அனைத்து நண்பர்களுக்கும் நமஸ்காரம், பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் ஜெய் குருதேவ். ரமண மகர்ஷியுடைய மார்க்கம் என்னன்னு பார்த்தானாக்க, செல்ஃப் என்கொயரி என்ற அதாவது நான் யார் என்று விசாரித்து நமக்குள் அந்த இறைவனை உணர்கின்ற அந்த விசார மார்க்கத்தை நம்ம எல்லாருக்கும் பகவான் ரமண மகர்ஷி அளித்துள்ளார்கள். நாம் இப்போ இருக்கிற அந்த இன்டர்நெட் யுகத்தில் ரமணரை பற்றிய பல கதைகளையும் ரமணர் மகரிஷி பல பக்தர்களுக்கு கொடுத்த உபதேசங்களையும் படித்து தெரிந்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு தனி மனிதனாக ஒரு ப்ராப்ளம்னு வரைச்ச அதை எப்படி அவர் கொடுத்த அந்த விசாரத்தை நாம் அந்த பிரச்சனை வரும் காலகட்டங்களில் எப்படி அதை பிரயோகம் பண்ணி நான் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறது அப்படின்னு அந்த பிரச்சனை வரும் காலகட்டங்களில் நமக்கு புரிந்து கொள்வது சில சமயம் கடினமாகி விடுகின்றது. ஏன்னா நண்பர்னு நினச்சி நம்ம ஒருத்தட்ட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, இல்லை உறவினர்கள்ட்ட பேசுகிறச்ச பிரச்சனை வருது, வெளியில் போய் ஒரு விஷயமா போகிறோம், அங்கே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியல, இல்லது நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு விஷயத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அந்த எண்ணத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறப்போ பலவித கஷ்டங்கள் நம்மை அறியாமல் நம்மக்கிட்ட வந்துடுது. ஸோ நம்ம பல சமயம் யோசிப்போம், நான் இதில் என்ன தப்பு பண்ணேன், நான் சாதாரணமாக அந்த மனுஷன் செய்யக்கூடிய ஒரு தேவையான விஷயத்தை தானே நான் செய்ய நினச்சேன், எனக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை வருது, இல்லை ஒரு பணம் வேணும்னு பல காலம் நான் பார்த்துருக்கேன், பல காலம் போராடி போராடி பணமே எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காதா, நான் பணம் இல்லாமல் எப்படி வாழ்வேன் குடும்பத்தோடன்னு, இல்லை எனக்கு எப்படி நான் ஹவு டு சர்வைங்கிற நிலையில் இருக்கிற பல பேரை நம்ம பார்க்குறோம். ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிக்கொண்டு அதுக்கான காரணமே தெரியாமல் இருக்கிற பல பேரை பார்க்குறோம். அப்புறம் நான் பல மணி நேரம் தியானம் செய்கிறேன் என்று சொன்னால் கூட ஒரு யானையை பற்றி ஒரு உதாரணம் சொல்வார்கள். யானை அவ்வளோ பெரிய அனிமல், பட் அந்த யானையோட காதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு எறும்பு சென்று விட்டால் அந்த யானைக்கு மதமே பிடித்து விடும். அப்போது அந்த மாதிரி பல மணி நேரம் நான் ஒரு பக்தர், நம்ம யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம், பாபாவோட பக்தர்களாக இருக்கலாம், ரமண மகர்ஷியை ஃபாலோ பண்ணலாம், எவ்வளோ ஞானி ராமகிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அந்த ஞானிகளோட இருந்தும் பல மணி நேரம் நாம் தவம் செய்தும் மெடிடேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கு ப்ராப்ளம் வருது, ஏன் வருது இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எவ்வளோ பேருக்கு இருக்கும் இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் ரீசன்னு பார்த்தா நம்ம ஞானிகிட்ட பக்தி செலுத்துறது ஒன்று. ஆனால் அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தா தான் எது மிக உயர்ந்த பக்தின்னு ஒரு கேட்டகிரி நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை எனக்கு பக்தியெல்லாம் வராது, நான் எல்லாமே லாஜிக்கலாக கொஷின் கேட்பேன் ஒரு ஞானிகிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ உன்னோட லாஜிக் எல்லாத்துக்கும் ஒரு விடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப லாஜிக்கலாக ஒரு ஒரு லேபில் இந்த விஷயத்தை நீ இப்படி பண்ணால் இதுக்கான ரிசல்ட் இப்படி வரும்னு நம்ம ஒரு சயின்ஸ் சம்பந்தமான நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்ப்போம் பொதிகை டிவிலெல்லாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் நீ அடையும் உடல் சம்பந்தமான அத்தனை துன்பங்களுக்கும் நீ ஒரு லெபார்டரியில் நீ பண்ணுற மாதிரி நீ இன்னென்ன பயிற்சியை செய்து பார், நீ உடனடியாக விடுபடுவாய் என்று பகவான் நமக்கு அப்படி ஒரு அந்த ஹூவாமை அப்படிங்கிற பகவான் நமக்கு அந்த நான்யார் விசார மார்க்கம் அப்படி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு எளிய மார்க்கம். ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதி சுலபம்னு பகவான் பாடியிருக்கார். ரொம்ப ஈஸி இதை விட எளிமை என்ன இருக்க முடியும். உள்ளங்கை நெல்லிக்கனி நம்ம உதாரணம் சொல்லுவோம் இல்லையா, உள்ளங்கையில் நெல்லிக்கனி, இதை விட எளிமை அப்படின்னு பகவான் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆனாலும் எனக்கு புரியவில்லை, எனக்கு வாழ்க்கையில் பல நிலைகளில் நான் எங்கேயோ மாட்டிக்கொண்டு விட்டேன், இந்த சுழற்சியில் நான் என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு மனம் உடைந்து யாராவது இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான பதிவாக நான் இதை சொல்வது என்னவென்றால், நிச்சயமாக எல்லாருக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் மனசு நம்ம தான் வைக்கணும். நான் வெளியில் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முதலில் வைத்து
என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு பகவான் மார்க்கத்தில் வந்த அந்த ஞானி யான ஒரு குருதேவர் ஸ்ரீ ராஜீவ் கபூர்ஜி அப்படின்னு மும்பையில் இப்போ ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவரே நடத்தக்கூடிய அந்த 2 நாட்கள் ரிட்ரீட்டில் அனைவரும் பங்கு பெற்று நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அனைவரும் இதில் பங்கு பெற்று உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் தீர்வடையக்கூடிய ஒரு பெர்மனன்ட் சாவியை நமக்கு புரிய வைத்து விடுவார்கள் ஞானிகள். அதோடு மட்டும் அப்போ நான் அடுத்த வருஷம் பார்க்க வேண்டாமா, எனக்கு தான் கீ இருக்கே அப்படி இல்லை. இது வந்து ரொம்ப பரமபத விளையாட்டு போலன்னு சொல்லுவாங்க. பகவானுடைய மிகப்பெரிய பகவான் வழியிலிருந்து ஞானிகளாக இருந்த ஜானகி மாதாவும் அண்ணாமலை சாமியும் கூட அந்த சோதனை இந்த ஆன்ம பாதையில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. ஏன்னா ஒரு சிஏ எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாம் நம்ம பார்க்குறோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கஷ்டப்பட்டு எழுதுகிறோம். அப்போ நமக்குள்ள அந்த இடையறாத இன்பத்தை உணரக்கூடிய அந்த இதுக்கான நிறைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த டெஸ்ட்டும் நிறையா இருக்குது. அவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் மனமுடைந்து போய் பகவானை எங்களால் முடியவே இல்லையேன்னு சொல்லதெல்லாம் படிச்சிருக்கோம். பகவான் இல்லை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பெற்றால் நிச்சயமாக முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக முதலில் நாம் அதிலிருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடணுங்கிற ஒரு விளைவு நமக்குள்ளே வரணும். அடுத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரணும். அதை பிரச்சனை போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற தெளிவு வரணும். அது எப்படி வரும்னா வித் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அதாவது தொடர்ந்து ஒரு நாளில் வந்து ஓப்பனாக நான் ஒத்துக்கணும், ஆமாம் எனக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில் அந்த ஆணவம் வந்து எனக்கு இன்னைக்கு அது ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ யார் தான் வந்து ஃபெயில்யூர்னு வந்து யாருக்கு வேணால் வரலாம். உடனே இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ங்கிறது வந்து இருக்கும். ஆனால் அந்த அளவு நம்ம விளைவை போடணும். அந்த மாதிரி போட்டால் நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் இந்த 2 நாட்கள் இந்த செப்டம்பர் 21 தேதிகளில் மும்பையில் ஒரு ரிட்ரீட் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான நீங்கள் அணுக வேண்டிய வெப்சைட் மற்றும் ஃபோன் நம்பர்ஸை நான் தரேன். நீங்கள் அதுக்கு டீட்டெயில்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். வந்து இருந்து நீங்கள் இந்த மிகுந்த நன்மையை அடைந்து எப்படி இந்த விசாரத்தை பகவான் மார்க்கத்தில் பயில்வது என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு என்றென்றும் அந்த ஞான குருவோட அருட்கடாட்சமும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக வரத்துக்கு அது அவரோட நம்ம சம்பந்தம் தொடர்பு, அதாவது பக்தாலாக நம்ம ஒரு தொடர்பு வச்சுக்கணும். அதுக்கு உங்களை அனைவரையும் தாழ்மையோடு அழைக்கின்றேன். முடியலைங்கிறதுக்கு 1000 ரீசன் சொன்னாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் போகிறோம். அந்த 1000 முடியாதுங்கிற நம்முடைய அவநம்பிக்கையை எடுத்து தன்னம்பிக்கையை நம்ம கொடுத்து அந்த நம்பிக்கையோடு அதை அடைவதற்கான வழியையும் அனுகிரகத்தையும் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை நமக்கு அதை கூட்டுவிக்கும். எல்லாரும் வரணும்னு நினச்சி பிரச்சனையிலேருந்து விடுபட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும், இல்லை எனக்கு ப்ராக்டிக்கல் வேதாந்தம் புரியவில்லை, ரமண மகரிஷி என்னதான் சொல்ல வந்தார் எனக்கு புரியலையே, பிரச்சனையிலேருந்து வர முடியுமா, இடையறாத இன்பம் அடைய முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அனைவரும் பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனுகிரகத்தையும் வழிமுறைகளையும் தங்கள் கைகளில் மிக எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறதுக்கு குருநாதரை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் இதில் பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் அந்த குருநாதர் நீக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொண்டு நாம் அனைவரும் அந்த ரிட்ரீட்டில் சந்திக்க வேண்டும். சந்தோஷமாக குருநாதரோடு கிடைத்த அந்த 2 நாட்களில் நாம் சந்தோஷமாக பங்கு பெற்று எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கான சாவியை பெற்றுக்கொள்ளலாம். அனைவரும் வாரி. நன்றி, வணக்கம்.